ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்டிஜி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்மளோட இந்தியன் வித் 3D கேம் பிளேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன கோடு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்மளோட டார்கெட் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆமாம், அடுத்து நம்மளோட டார்கெட் 1K தான். ஸோ 1Kங்கிறது ரொம்பவும் பெரிய டார்கெட் தான். 1K இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நான் நம்புகிறேன். ஸோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கே கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி இன்னும் ஒரு 1K அடிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, கிராண்ட்மா கேம் ப்ளே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிராணி 3D லாங் வீடியோ போட சொல்லியிருந்தாரு. ஸோ நான் போட்டுருவேன், நான் இன்னும் கொஞ்ச நாளில் போட்டுருவேன். நான் ஏற்றிலாம் வச்சுட்டேன். பட் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தால் பத்தாது, உங்கள் நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு வேணும். ஸோ இதே மாதிரி இன்னும் 2-3 பேர் கிராண்ட்மாவும் கிராணியும் கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ திருப்பி கேட்டாங்க, ஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி. ஸோ ஆனால் நான் ஏற்றி வச்சுட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண சொல்லி. சரி வாங்க, இப்போ நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடை பார்த்துருவோம். ஸோ இது என்ன கோடுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக் இருக்குல்ல, பிடிச்ச பைக்கோட நம்பரை போட்டு நீங்கள் இந்த பிடிச்ச பைக்கை கூப்பிட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன கூப்பிடணுன்னா, நீங்கள் அடுத்த ஹார்ஸு, ஆக்சுவலாக அது ஒரு ட்ரிக்கே கிடையாது, இது ஒரு கிளிச்சு. ஸோ அந்த கிளிச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து ஹார்ஸ் நம்பர் 200 அவங்க நல்லா தெரியும். ஸோ 2 ஹார்ஸையும் கூப்பிட்ருங்க. ஹார்ஸையும் கூப்பிட்டு இதுக்கு நடுவில் கரெக்டாக போய் நடுவில் நிற்கணும். ஸோ நில்லுங்க, கரெக்டாக நடுவில் போகல, ரெண்டுக்குமே நடுவில் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஹார்ஸ் சிம்பிளும் அந்த பைக்கு சிம்பிளும் கலந்து வச்ச மாதிரி ஒரு இது வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுவீங்க. ஸோ இவருக்கா பாருங்களேன், அப்படியே கவுந்துட்டா, என்னடா அப்படி கவுந்துட்டா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம பைக்காகவே மாறிடுவோம். எப்படா கௌசிக் நிஞ்சாக மாறினா எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்லாம் கிடையாது, ஒரு கிளிச்சு. ஸோ அந்த கிளிச்சை நம்ம இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிளிச்சை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த கிளிச்சு. ஸோ இந்த கிளிச்சு 100% ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கரெக்டாக நீங்கள் மிடில் போடணும். ஸோ இதே மாதிரி யூனியன் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் ஜில்தன் பாய் ஃப்ரம் எஸ்டிஜி.